இன்னைக்கு நம்ம கிட்ட KZ பிராண்ட்ல இருந்து KZ Saga இந்த IEM வந்து இருக்கு. இது நம்ம கான்செப்ட் கார்டு வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 1400 ல இருந்து 1550 அந்த பிரைஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டு வெர்ஷன் வந்து இருக்கு. ஒன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இம்ப்ரூவ்ட். சோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இம்ப்ரூவ்ட் வெர்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இதான் இந்த KZ Saga வர்ற பாக்ஸ். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி என்ன உள்ள கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் நமக்கு வந்து ரெகுலரான ஒரு KZ பாக்ஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரெகுலரான KZ பாக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய ஐஎம்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்போம். இந்த பாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா மேலேயே உங்களுக்கு வந்து IEM வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐஎம் ஃபஸ்ட் டைம் கையில் எடுக்கும்போது நல்லா வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் இங்கே பில்டு வந்து பார்த்தா கொஞ்சம் ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்தா KZ மெர்காவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்துருந்தோம். அதோட ஐஎம் நமக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பட் இந்த ஐஎம் நம்மளால் வந்து வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஐஎம் எனக்கு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே இந்த ஐஎம் வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவ் லுக்காக வந்துருக்கு. அதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்மோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே இந்த டிசைன் வந்து பாருங்கள், கேப்பாக பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் என்ன கொஞ்சம் வெயிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஐஎம் வச்சுட்டு வேற என்ன பாக்ஸ்குள்ள இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்போ போல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிள்ஸ், அதுக்கப்புறம் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து இப்போ 2 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரது செட் ஆகலை அப்படின்னு இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர் பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2-3 வருஷன் வந்து இருக்குது. நான் ப்ரைஸ் சொல்லும்போது அது என்னென்ன வருஷன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா KZயோட கேபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். காரணம் நமக்கு வந்து இப்போ டேங்கிள் ஃப்ரீ கேபிள் போசிங் சாங் கேட்டிருக்கும் போது திடீர்னு வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்னா டக்குன்னு சுருட்டி எடுத்து வச்சிடலாம். விதத்தில் நம்ம பார்க்கும்போது KZ கேபிள்ஸ்க்கு வந்து இப்போ ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்லா டேங்கிள் ஃப்ரீக்கான கேபிள் இது. உங்களுக்கு பேக் சைடில் உங்களுக்கு வந்து இப்போ எல் ஷேப்டு 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து இருக்காது. பட் மைக் இருக்கிற ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு வேணும் வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற வேரியண்ட்டில் வந்து பார்த்தா மைக் இல்லை. தென் பேக் சைடில் உங்களுக்கு வந்து 2 பின் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கார்டு அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் நமக்கு வந்து ஒரு க்ளோசர் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐஎம் வந்து பார்த்துருப்போம் டிரான்ஸ்பரண்ட் லுக் வந்து இருக்கும். இது நம்ம டிரான்ஸ்பரண்ட் லுக் வந்து கிடையாது, ஃபுல்லாக நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷ் மாதிரி இருக்குது. பட் இது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மெட்டல் செல். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சவுண்டு கேளுங்க. ஸோ மெட்டல் செல் கொடுத்தனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதனால தான் நமக்கு அந்த வெயிட் நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பிளாஸ்டிக்காக இருந்தால் நமக்கு வந்து வெயிட் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ மெட்டல் இருக்கிறனால தான் கொஞ்சம் வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது நமக்கு வந்து பெருசாக பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஐஎம் யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1 hour 2 hour அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 3 hours 4 hours அந்த மாதிரி லாங் டைமில் யூஸ் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக நல்லது இல்லை. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. எனக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான ஏர் டிப்ஸ் எனக்கு நல்லா ஃபிட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு டிஃபால்ட் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா பாக்ஸ்லேயே 2 pairs ஆஃப் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை சேஞ்ச் பண்ணுங்க, நல்ல ஃபிட் வந்து கிடைக்கும். தென் ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலரான KZ கேபிள், ஸோ KZ கேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டேங்கிள் ஃப்ரீ கேபிள் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். கேபிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து காப்பர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சில்வர் பிளேட் கேபிள் நமக்கு வருஷம் வந்து கிடையாது. இது நமக்கு ஒன்லி வந்து பார்த்தா காப்பர் கேபிள் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ஐஎம்ல வந்து பார்த்தா ஒயர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயும் உங்களால் வந்து பார்த்தா ஒயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஒயர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை கேபிள் வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ அது நமக்கு வந்து கான்செப்ட் கார்டு சைட்டில் வந்து பார்த்து சேல் பண்ணுறாங்க. 600 அந்த பிரைஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் அதை கூட மாற்றி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை வந்து கிடையாது, பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ ஃபிட்டிங் நல்லாவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த KZ Saga நமக்கு 2 வருஷம் தான் அவைலபிளாக இருக்கு. ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இம்ப்ரூவ்ட். ஸோ பேலன்ஸில் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா ஸ்டேபிளாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா நேச்சுரலான சவுண்ட் வந்து கேட்கும். எந்த விதமான எக்ஸ்ட்ரா டியூனிங்கும் வந்து இருக்காது. இன்னொரு வருஷம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இம்ப்ரூவ்ட். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இம்ப்ரூவ்ட் தான். பேஸ் இம்ப்ரூவ் ஆனதாலும் ப்ரைசிங் வந்து இப்போ 100 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ்டு வாங்கினீங்க அப்படின்னா நேச்சுரல் சவுண்ட் வந்து இருக்கும். பட் இங்கே பேஸ் இம்ப்ரூவ் வாங்கினீங்க அப்படின்னா பேஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் இம்ப்ரூவ்ட் ஐஎம்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீப்பான பேஸும் கிளியர் சப் பேஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ரீசென்ட் டைம் நிறைய பட்ஜெட் ஐஎம் யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் யூஸ் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த KZ Saga வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐஎம் அப்படின்னு சொல்லலாம். சாங்கில் இருக்க வோக்கல்ஸ் அதுக்கப்புறம் பேஸ் ரெண்டுமே நம்மளால செப்பரேட்டாக ஃபீல் பண்ண முடியுது. டீட்டெயில்ஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு மெர்சல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சர் சாங் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் அதுக்கப்புறம் அந்த வோக்கல்ஸ் ரெண்டுமே நல்லா செப்பரேட்டாக ஃபீல் பண்ணி கேட்க முடிஞ்சு அந்த சாங் வந்து ரியலி சூப்பராக என்ஜாய் பண்ணேன். இந்த ஐஎம் நமக்கு வந்து 3.5 ஹெட்ஃபோன்
ஜாக் உள்ளது. ஸோ நான் டேரெக்டாக நம்ம 3.5 ஹெட்ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது நல்ல குவாலிட்டி வந்து கேட்டுச்சு. இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா டேக் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. இதோட பேர் நமக்கு வந்து டேக் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணும்போது சாங் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் டிஃபரன்ஸ்லாம் பார்க்க முடியும். இதோட பிரைஸ் உங்களுக்கு ரொம்ப 1000 rupees கிட்ட சேல் பண்ணிருக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. 1500 அந்த பட்ஜெட்டில் வந்து KZ Saga வந்து நமக்கு ஒரு ஹைலி ரெக்கமெண்டட். நீங்கள் சாங் மட்டும் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும், சூப்பராக வந்து ப்ளே ஆகும். அது என்ன ப்ரோ சாங் கரெக்டாக கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ளாக் ஃபைல் ஃபார்மேட் இருக்கிற சாங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ளாக் ஃபைல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்ல வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆப்பிள் மியூசிக் உங்களுக்கு வந்து பெய்டு தான். ஸோ மந்த்லி உங்களுக்கு வந்து 99 ரூபா வந்து பே பண்ணீங்க அப்படின்னா ஆப்பிள் மியூசிக் வந்து கிடைக்கும். இதே ஃபேமிலி பிளான் இருக்குது, 150 ரூபா போட்டிங்க அப்படின்னா 5 பேர் வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் ரெடி பண்ணுங்க, ஆப்பிள் மியூசிக் ஃபேமிலி பிளான் வந்து வாங்குங்க. இன்னும் கூட நம்ம கம்மி பிரைஸ்ல வந்து ஆப்பிள் மியூசிக் வந்து கிடைக்கும். இந்த ஆன்லைன் இந்த பேமெண்ட் இதெல்லாம் ஆகாது ப்ரோ, நான் கண்டிப்பாக இந்த MP3 தான் கேட்பேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் MP3 நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 320 kbs வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால 320 kbs இருக்கிற சாங்ஸாக வந்து கேளுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் நமக்கு வந்து ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்குன்றதுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா 98 kbs 192 kbs இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி கேட்காதீங்க, டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த MP3 மியூசிக் நமக்கு வந்து மேக்ஸிமம் 320 kbs வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி சாங்ஸ் கேளுங்க, அப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, 1500 ரூபா இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா KZ Castor IEM இருக்கும், அது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா KZ-EDCX அப்படின்னு இருக்கும், அது உங்களுக்கு நல்ல IEM தான். பட் அது கூட இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா KZ Saga நல்ல ஒரு IEM இருக்கு. ஸோ இது நமக்கு ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் தான். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 4 வேரியன்ட் வந்து இருக்கு. பேலன்ஸ்ட் IEMல உங்களுக்கு வந்து மைக்கோட வாங்குனீங்க அப்படின்னா 1550, இதே மைக் இல்லாமல் வாங்குனீங்க அப்படின்னா 1390 அந்த பிரைஸ் செல் பண்ணுறாங்க. ஸோ இதே நம்ம கிட்ட இருக்கிற இந்த பேஸ் இம்ப்ரூவ் வித் மைக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1650 ரூபா, மைக் இல்லாமல் வாங்குனீங்க அப்படின்னா 1550 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, நான் மோஸ்ட்டாக மெலோடி சாங்ஸ் தான் கேட்பேன் நினச்சிங்க அப்படின்னு பேலன்ஸ் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ மெலடி சாங்ஸ்லாம் நம்ம கேட்காத டம்மு டும் டமா டுமில் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா பேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட் பே லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பெஸ்ட் IEM under 2000 rupeesக்கான வீடியோவும் போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.